Hi friends, இன்னைக்கு நாம பார்க்க போறது மீன் பிரியர்களுக்கான ஒரு அட்டகாசமான குழம்பு. இந்த கர்த்தக்கறி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல குழந்தை பெற்றவங்க, தட் இஸ் டெலிவரி ஆன வீட்டில் டெஃபினட்டா இது செய்வாங்க. மீன் சாப்பிடாதவங்க இதே குழம்புல நீங்க சேனைக்கிழங்கோ இல்லை வாழைக்காயோ வெஜிடபிள் சேர்த்து கூட நீங்க செய்யலாம். இதுக்கு ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளியை எடுத்து ஊற போட்டிருக்கேன். பழைய புளியானாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு பேன் கடாயோ சீஞ்சட்டியோ சூடு பண்ணிட்டு நம்ம மசாலாவெல்லாம் வறுக்க போறோம். தேவையான மிளகா வத்தல், தனியா, மிளகு, கொஞ்சம் சுக்கு, கொஞ்சம் ஓமம். ஓமம் ரொம்ப நிறைய போட்டுறக்கூடாது, கொஞ்சமா போடணும். இந்த சுக்கும் ஓமமும் சேர்க்கறதுனால இதை மருந்து குழம்புன்னு கூட சொல்லுவாங்க. இந்த ட்ரை மசாலாலாம் நல்லா வறுத்துக்கணும். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வறுத்துக்கலாம், நல்லா பொரியணும். அந்த தனியாவும் மிளகும் நல்லா பொரிஞ்சதும் அதை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம அதே சீஞ்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு சாம்பார் உள்ளி போட்டிருக்கேன். இதுக்கு முக்கியமாக சாம்பார் உள்ளி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் உள்ளியோ ஒரு பெரிய பூண்டோ உரித்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கியிருக்கேன். பூண்டோட அளவு கொஞ்சம் வேறுபடும். லைக் டெலிவரி ஆனவங்களுக்கு கொஞ்சம் நிறையவே பூண்டு போட்டு வதக்கி செய்வாங்க. அதுக்கு கூட ஒரு கப் தேங்காயும் சேர்த்து நல்லா பொன்னிறமா வறுக்கணும். கூட கருவேப்பிலையை சேர்த்து கொஞ்சம் வதக்கி அது நல்லா வதங்கினதும் நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ மிக்சியில் இந்த ட்ரை மசாலா, இந்த தேங்காய், இது எல்லாமே சேர்த்து தண்ணியும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ரொம்ப நல்ல ஸ்மூத்தாக இருக்கணும். ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த குழம்புக்கு அது ரொம்ப முக்கியம். ஸோ இது மாதிரி ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததை ஒரு மண் சட்டிலையோ இல்லை ஒரு கடாயிலையோ போட்டுட்டு கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த புளியும் அதோட சேர்த்து உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். புளி, உப்பு, காரம் இந்த குழம்பு கரெக்டாக இருக்கணும். காரம் அவங்கவுங்க இஷ்டப்படி தான் போட போகிறோம். கொஞ்சம் வேணும்னா மிளகா வத்தலை குறைச்சிக்கலாம். அது அலசின தண்ணியும் சேர்த்து இன்னும் தேவைப்பட்டா தண்ணியும் சேர்த்து நல்லா வத்தணும். ஒரு அடுப்பில் வச்சு 2 to 3 minutes அந்த குழம்பு நல்லா வத்தணும். ஸோ தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும். நல்லா வத்தி கொதிச்சு கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை மீனை அதோட சேர்க்க போகிறோம். முதலே சேர்த்தான்னா ரொம்ப வெந்துடும் அது. ஸோ ஒரு 2 minutes வெந்தா போதும். நான் சாள மீனை சேர்த்து செஞ்சுருக்கேன். இது ஒரு ஹெல்தியான ஃபிஷ். நீங்கள் சாள மீனுக்கு பதில் எந்த மீன் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்து இந்த கறி செய்யலாம். வாழ்க்கையில் டெஃபினட்டாக மீன் சாப்பிடக்கூடியவங்க இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்து டெஃபினட்டாக சாப்பிட்டு பார்க்கணும். அது நல்லா கொதிச்சதும் மீன் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2 minutes கொதிச்சா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் மேலே கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் கீரி நம்ம பரிமாறலாம். இதுக்கு தாளிப்பு கிடையாது. இந்த கறி நீங்கள் டெஃபினட்டாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு எழுதுங்க. கமலாவின் கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.